Hey guys, welcome to our channel. எல்லா பேரண்ட்ஸோட லைஃப்லையும் இந்த டே வி ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார்ன்ற மாதிரியான ஒரு நாள் வரும். அந்த நாள் தாங்க இன்னைக்கு எங்களுக்கு. ஆமாங்க, பாப்பாவை ஸ்கூலில் சேர்த்தியாச்சு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலில் விட போகிறோம். பாப்பாவுக்கு 2 years 3 months ஆகுது. ப்ளே ஸ்கூலில் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் அ லாட் ஆஃப் ரிசர்ச் வி சோஸ் திஸ் ஸ்கூல் அண்ட் வி மேட் அ குட் டெசிஷன்னு சொல்வேன். அவள் எப்படி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகிறா, எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கிறா, அவளோட ஃபர்ஸ்ட் செப்பரேஷன் ஆன்சைட்டி அண்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆன்சைட்டி, அப்புறம் கண்டினியூஸாக கம்மிங் டேஸில் அவள் எப்படி ஸ்கூலுக்கு போனா அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் வரும். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு ஜாலியாக தான் கிளம்புனா. ஆனால் அங்கே போய் மற்ற பேபிஸ் அண்ட் டீச்சர்ஸை பார்த்த உடனே ஆன்ஷியஸ் ஆயிட்டா. தரையில் பார்த்ததெல்லாம் திரையில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. சமத்தா இருக்கணும். ஓகே, bye, done. Okay. அரா அங்க பாரு. ஹாய் சொல்லிரு. இங்கம்மா கேமரா ஸ்கூல் போறோம் சொல்லிருங்க. டான்ஸ் சொல்லிருங்க. ஹாய் ஜாலி. ஹாய் ஜாலி. விளையாட போறோமா? ஃபர்ஸ்ட் டேன்றதுனால நானும் அவள் கூடவே தான் போயிருந்தேன். கொஞ்ச நேரம் அவள் கூட இருந்து அவளை கம்ஃபர்ட் பண்ணிட்டு வரலான்ட்டு. ஆனால் அவள் வந்துட்டு யார் கூடயுமே மிங்கிள் ஆகவே இல்லை. சரி டைம் ஆகிடுச்சின்னு விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அவள் நான் இல்லை, அவங்க அப்பா இல்லைன்னு ஒரே விக்ரமன் படம் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 hours கழித்து வந்து கூப்பிட்டுக்க சொன்னாங்க. இடையில அவங்க மேம் இந்த வீடியோ அனுப்பிச்சாங்க. அவள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் 2 hours கழித்து போய் கூப்பிட்டு போகும்போது அவளோட ரியாக்ஷனை பாருங்களேன். இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, அவள் அங்கிருந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அங்கே நிறைய டாய்ஸ் புதுசாக இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக விளாண்டுட்டு இருந்தா. அப்புறம் அவளோட மேம்கிட்ட ஃபர்ஸ்ட் டே ஃபீட்பேக் கேட்டுட்டு அவளை கூப்பிட்டுட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. Ara come. No, you don't want to come. அப்புறம் செகண்ட் டே அவள் ஜாலியாக அவள் பாட்டுக்கு பேக் எடுத்து மாட்டிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. அழலாம் இல்லை. மேபி ஸ்கூலுக்கு போனக்கப்புறம் அழுவாலோ என்னவோ தெரியல. ஃபோட்டோக்கெல்லாம் நல்லா போஸ்ட் கொடுத்துட்டு ஜாலியாக கிளம்புனா. படிக்க போலையா, விளையாட போறீங்களா? போலாமா கார்ல? வாங்க. And this is how the third day went. கியூட்டடா நீங்க, அழகு கியூட்டடா. And this is the 4th day. என்னோட மெய்டு தான் அவளை கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. விடுறப்போ மட்டும் கொஞ்சம் அழுகுறாலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மல் ஆயிடுறான்ற மாதிரி சொன்னாங்க. 5th day எப்படி போறான்னு பாருங்க. பாய் சொல்லுங்க. திரும்புங்க. பாய் சொல்லுங்க. அப்பாக்கு அப்பா பாய். ஸ்கூல் போயிட்டு வரேன். ரிஷி அண்ணா கூட ஆட்டோல. பாய். என்னது? என்ன சாமி இது? கை காமிங்க. வாவ், நீங்களே பண்ணீங்களா? அரா பாய். அம்மா ஆட்டோல யார் கூட போறீங்க? யார் கூட சாமி போற? ரிஷி கூடயா? ரிஷி அண்ணா. சரி, ரிஷி சொல்லக்கூடாது. ரிஷி அண்ணா. ரிஷி. பாய். ஆட்டோல போறீங்களா? மாட்டிக்கிறீங்களா? பாடி தங்கம். பாடு சாமி.
பாய் வா பாய்டி சாமி வா அப்பாக்கு பாய் சொல்லு அப்பா நான் டியூட்டி போறேன் பேக் ஸ்கூலுக்கு போறீங்களா சரி போதும் ஓவர் கொஞ்சம் போதும் அப்பாக்கு மட்டும் கண்ணத்துல நெத்தில மாஸ்க் தான் நல்லா இல்லை தேங்க்யூ எல்லா நாளும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க அதை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க இன்னைக்கு என்ன பண்ணீங்க சாமி அதை பிக்கிறீங்க அழகா இருக்கு ஓகே லெட்ஸ் கம் டு த ரியாலிட்டி 1 வீக்கா பாய் டாட்டான்னு சொல்லிட்டு போனவ ஆஃப்டர் 7 days அழ ஆரம்பிச்சா வீட்லயே. அவளை ரொம்ப சமாதானப்படுத்தி தான் அனுப்புற மாதிரி இருந்துச்சு. விளையாட போறீங்களா? கார் எடுத்து பாப்பாவை எடுத்துக்கலாமா? சரி பாப்பா கூட்டிட்டு போலாம். பாய். ஷூஸ் போட்டுக்கிறீங்களா? ஆயிடுச்சா? ஆயிடுச்சுமா. போய் அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாண்டுட்டு போலாமா? பாய். அரே பாய். ஷினு கூட விளையாட போறீங்களா? பாப்பா வச்சுட்டு விளையாட போறீங்களா? ஷினுக்கு நிறைய கார் இருக்கா? போயிட்டாங்க. ஸ்மைல் பண்ணிருங்க. வாவ் சாமி அழகா இருக்கீங்களே, கியூட்டா இருக்கீங்களே ரெண்டு பேருமே. பாப்பா இப்படி தூக்கிக்கோ. ஐ பாப்பா. அம்மா பாருங்க, அம்மா பாருங்க, அம்மா பாருங்க. சரி உமா குத்துருங்க பாப்பாக்கு. பாப்பாக்கு உமா. பாய். 2 1 2 நான் இப்படி ஆடுங்க. ஆக்டிங். அப்புறம் நெக்ஸ்ட் டே நானும் என் ஹஸ்பண்டும் அவளை கூப்பிட்டுட்டு வர போயிருந்தோம். அவர் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக போனார், அப்பான்னு ஓடி வருவான்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே நடந்தது வேற. ஆராத்யம் அங்கே போகக்கூடாது. அன்னைக்கு அங்கேயும் உள்ளே போயிட்டேன் நேரா. நீங்கள் எக்ஸைட்மெண்ட்டில் போனீங்க. வாங்க இன்னைக்கு பாருங்க எதுவும் பண்ணியிருக்கோம். அவ யார கூப்பிட்டா? என்ன பார்த்ததுனால ஜோன்டா. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஹர் ஸ்கூல் இஸ் கோயிங். ஆக்சுவலி இது ஸ்கூல் இல்லை, சம்மர் கேம்ப் தான் போயிட்டுருக்கா. கொஞ்சம் ஸ்மூத் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நல்லா போக ஆரம்பிச்சிட்டா. ஏன் இவ்வளோ ஏர்லியராக சேர்த்துறீங்கன்ற மாதிரி ஒரு சிலர் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச அவள் இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கான்னு நினைக்கிறேன். அவளுக்கு கூட விளையாட ஆளே இல்லை. ஸோ மற்ற கிட்ஸோடு சேர்ந்து இப்போ நல்லா ஜாலியாக விளையாடுறா. தெர் இஸ் நோ ரிக்ரெட். அவ்வளோதான். பாய்.